நேற்று நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். வீடு ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி குட். வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி அவங்க வந்து ஒரு 15 டேஸில் அந்த ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு மாரடைப்பால் இறந்து போயிட்டார். 51 வயசு. 2 குழந்தைங்க, 2 பொன் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்குது, இன்னொரு பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறா. பாவம் அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த ஹவுசிங் லோன் வந்து 5 கோடிக்கு அவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அவங்க லோன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த லோனு கட்டுறதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? The insurance helped her. Life insurance of her husband helped her to repay the money. அதனால் அவங்க கூட பர்சனலாக கூட எடுக்கலை. ஆஃபீஸில் கீமன் இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கீமன் இன்சூரன்ஸ் வந்து அவருக்கு 5 கோடி ரூபாய்க்கு வந்ததுனால இந்த 3 crores வந்து அவங்க ஈஸியாக பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டிலையே கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் இல்லையா அந்த வீடு. ஸோ அது ஒரு திருப்தி. இந்த மாதிரி டைங்களில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம லைஃப்பில் திணறி போயிடுவோம். அப்போ இந்த இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும்.